சாரி பாஸ் என்ட்ரலி ஆக்சிடென்ட் பண்றேன். பாஸ் நம்ம அந்த போட்டோல பார்த்தோமே அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான் பாஸ். அது தெரிஞ்சதானே வந்து. ஓகே பாஸ். இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய காலேஜ் பொண்ணுங்களாம் வருமாமே. இல்ல நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய மேட்டர்லாம் கரெக்டா கிடைக்கும்னு சொல்ல வந்தேன். அப்படியா? போய் பாப்போம் வா. பார்க்க தானே வந்திருக்கோம். டேய் என்னடா பண்ற? ஃபுட் பிரிண்ட் எடுக்கிறேன். ஒரு டிடெக்டிவ் பண்ற வேலை அதெல்லாம். சரி சாரி வாடா வாடா வாடா. பாஸ் இது டூ மச். சரி வா. நீங்க பிடிக்கவே வேணாம் விடுங்க நான் வந்துக்கிறேன். என்ன வில்லத்தனம். தம்பி சொல்லுங்க சார். மேனேஜர் எங்க இருக்காரு? இதோ அங்க நிக்கிற அவர்தான் சார். சரி நீங்க போங்க. வா பாஸ். மேனேஜரை பாத்தீங்களா? அவன் சாப்பிட்டு நடுவுல வேலை செய்வான். இவன் சாப்பிடுறதே வேலையா வச்சிருப்பான் போல. வாய் மூடிட்டு வா. 5 வேலை சாப்பிடுற மாதிரி இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். ஐ அம் மடிப்பாக்கம் மாதவன். சொல்லுங்க சார். அதான் சொன்னார மடிப்பாக்கம் மாதவன். சாரி டிடெக்டிவ் ஆபீசர். சார் இந்த போட்டோ உங்க ஹோட்டல்ல தான் எடுத்ததா? ஆமா சார் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதோ அந்த டேபிள்ல உட்காந்து தான் எடுத்திருக்காங்க. சார் இது என்ன டீ கடையா இல்ல போட்டோ ஷாப்பா? இங்க உட்காந்து போட்டோ எடுக்கிறது நீங்க எப்படி அலோவ் பண்ணுவீங்க? ஓகே ஓகே சார் எங்க கடையே காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான கடை சார். கும்பலா வருவாங்க, காபி சாப்பிடுவாங்க, மணிக்கணக்கா உட்காந்து அரட்டை அடிப்பாங்க சார். சார் அவங்க கேமராவில் அவங்க போட்டோ எடுக்கிறாங்க, அதை நம்ம தடுக்க முடியுமா? சார் வயசு பசங்க சார், அனுபவிச்சுட்டு போகட்டுமே. ஓ இப்படி ஒரு பாலிசி வச்சிருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். சரி சார் இந்த போட்டோ இருக்கிற பொண்ணு நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த பொண்ணு இங்க ரெகுலரா வர பொண்ணு இல்ல சார். ஆனா எப்போ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. எப்ப பார்த்திருப்பீங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சாரி சார் ஞாபகம் இல்லை. ஓகே போன மாசம் 19th உங்க ஹோட்டல்ல ரெக்கார்ட் ஆன எல்லா வீடியோவையும் நான் பார்க்கணும். அது எப்ப சொல்லணுமோ சொல்ல மாட்டியே. இது உங்களை பத்தி பில்டப்பா பாஸ்? இன்வெஸ்டிகேஷன். இப்ப சொல்றேன் பாஸ். ஹலோ என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல இவர் டிடெக்டிவ் ஆபீசர்னு. அவர் கேட்கற கேள்விக்கெல்லாம் கரெக்டா கோஆபரேஷனா பதில் சொல்லணும் நீங்க. இப்ப கரெக்டா பாஸ்? ஓகே. என்ன லிப்பே தரக்கல வாய்ஸ் மட்டும் வருது? சொன்னது ஓ அவரா? நீங்க போங்க பாஸ். ஏற்பாடு பண்றேன் சார். மேனேஜர் 2 டீ சொல்லுங்க. மேனேஜர் சாருக்கு மட்டும் 2 டீ சொல்லுங்க. பாஸ் என்ன பாஸ் ஒரு போண்டா 2 இட்லி முறைச்சு பார்த்துனே இருக்குது. டேய் நீ யார் சாப்பிட்றா? காலையில எனக்கு தான் ஒரு டிஃபன் வாங்கி தரல. சாரிங்க நீங்களே சாப்பிடுங்க. டிஃபன் வாங்கி தராம இவ்வளவு பேசுற? வாங்கி கொடுத்தா அவ்வளவு பேசுற? வாங்கி கொடுத்து பாருங்க பாஸ், வாயே திறக்க மாட்டேன். ஓகே பாஸ். டே கொலம்பஸ் பாஸ் என்னடா ஏதோ டீப்பா திங்க் பண்ற? ஏதோ ஒரு லீட் கிடைச்சிச்சு போல இருக்கு. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க பாஸ். மூஞ்சி பார்த்தாலே தெரியுதுடா. थैंक यू பாஸ். என்ன லீட்? ஆனா ஆன்சர் தான் தெரியல பாஸ். நீ கேள்வியை சொல்லு நான் ஆன்சர் சொல்றேன். இப்பவே சொல்றேன் பாஸ். பாஸ் அந்த தெடிய எதுக்காக அந்த 2 இட்லியை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான்? யாராவது எச்ச துப்பிட்டாங்களா பாஸ்? பாத்தீங்களா உங்களால பதில் சொல்ல முடியல. எனக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் மட்டும் கிடைக்கட்டும், உன்னை துரத்துறேன்டா. பாஸ் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாஸ். வடக்கரியோட அருமை ஆப்பத்துக்கு தான் தெரியும். என்ன சொல்ல வர? இல்ல வேணாம் விட்டுருங்க. வந்து தொலை. டேய் இது என்ன லைப்ரரியா? இவ்வளவு நேரம் உட்காந்து படிக்கிற? ஆர்டர் பண்றா 2 இட்லி. நீ அது வாங்கி சாப்பிடுறா. கொலம்பஸ் தோ வந்துட்டேன். பாஸ் என்ன பாஸ் அந்த பொண்ணோட அம்மா நம்ம கிட்ட பேசும்போது என் பொண்ணுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது, அவ அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன 2 ஆம்பளைங்க கூட உட்காந்து பேசின்னு இருக்குது? டேய் ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த மாதிரி அன்யோன்யமா உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா பாஸ்? இருக்காங்களே. யார் பாஸ்? உன் தங்கச்சி. தேங்க் யூ பாஸ். எதுக்கு? உங்க ஒய்ஃப் என் தங்கச்சின்னு சொன்னீங்களே அதுக்கு தான் பாஸ். எப்படி? மூடிட்டு வீடியோ பாரு. தேங்க் யூ பாஸ். பாருங்க. சார் இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா சார்? இந்த கிரீன் ஷர்ட். ஆமா சார் ரெகுலரா வருவான். இன்னைக்கு காலையில கூட வந்தானே. அப்படியா? அவன் யாரு என்னென்ன டீடைல் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். அவங்க அப்பா ஒரு எல்ஐசி ஏஜென்ட். நான் கூட 2 பாலிசி போட்டிருக்கேன். அப்படியா? அவனுடைய அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? தர முடியுமா? தரேன். டே இந்தா நோட் பண்ணிக்கோ. அவங்க அப்பா பேரு ரகுநாதன். டோர் நம்பர் 23 உஸ்மான் ரோடு, டி நகர், சென்னை 70. அவர் நம்பர் 9841847187.
உங்க பென் டிரைவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். போலாம் வாடா. தம்பி, இந்த போட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார், இந்த ஃபோட்டோ மெட்ராஸ் காஃபி ஷாப்பில் எடுத்தது. இன்ஃபேக்ட் இந்த ஃபோட்டோ எடுத்ததே நான் தான். ஓ ஓ, அப்படியா? அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற 2 பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? காஃபி ஷாப்பில் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. ஆஹா. அவங்க பேசியிருந்ததை பார்த்து அவங்க லவர்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அன்னிலேருந்து தான் சார் எனக்கு பழக்கமே. ஓஹோ. அவங்க வேற ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? சாதாரணமாக தான் சார் பேசியிருந்தாங்க. அப்போ அந்த பையனுக்கு ஒரு கால் வந்தது. அதுக்கப்புறம் அவன் டென்ஷன் ஆகிட்டான் சார். என்ன விஷயம்னு கேட்டேன். தெளிவாக எதுவுமே சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிட்டாங்க சார். எங்கே போனாங்க தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஆமாம், இதெல்லாம் என்கிட்ட எது கேட்குறீங்க? இந்த பொண்ணை காணோன்னு அவங்க அம்மா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா சார்? அந்த பையன் பேர் காமத், உடுப்பிக்கார பையன். அவனுக்கு என் பேச்சு ரொம்ப பிடிச்சி போச்சு. என் நம்பரை கேட்டு வாங்கி அவன் மொபைலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தான் சார். அதை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சார். இருங்க சார், பார்க்குறேன். பாருங்க, கொஞ்சம் நம்பரை கொடுங்க. இருங்க சார், நானே டயல் பண்ணுறேன். ஓகே. என்ன சார், ஒன்றுமே வரல? நம்பரை மாற்றிருப்பானோ? எதுக்கு இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்க தம்பி. சரிங்க சார். சார், சுவிட்ச் ஆஃப்னு மராத்திலையும் இங்கிலீஷ்லையும் வருது சார். மராட்டியா? மராத்தி பாஸ். அப்ப பையன் கல்கட்டால இருக்கான்னு தானே அர்த்தம்? மராட்டினா மகாராஷ்டிரா, அப்போ மும்பையா இருக்கும். அப்படியா சார்? இப்போ என்ன பண்ண போறீங்க? தம்பி, எனக்கு நீங்க அந்த நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டெலிகாம்ல இருக்காரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த நம்பரை கொடுத்தா இந்த நம்பர் மும்பையில் எந்த ஏரியாவில் இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி சொல்லிடுவாரு. நம்பர் கொடுங்க. எடுத்துங்க சார். இந்தா, இதுக்கு நோட் பண்ணிக்கோ. ஓகே பாஸ். மாடல் 820. ஏய், ஃபோன் நம்பர் நோட் பண்ணு. ஃபோன் நம்பரா? ஓகே தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இருந்தாலும் நல்ல ஹெல்ப் தான் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சார், என் மொபைல். டே, ஃபோன் குடுறா. அது நீங்க தான் பாஸ் கொடுக்கணும். என்கிட்ட ஏன் ஃபோன் தான் இருக்கு. பேக் பாக்கெட்ல இருக்கு. இல்ல, சேஃப்டிக்கு ஒரு ட்ரேசிங் பண்ணி பிடிக்க. சாரி, இட்ஸ் ஓகே சார். வரேன். தேங்க்ஸ். எங்க பாஸ்? காதலியை தேடி கண்டுபிடிக்க போறோம் பாஸ். மதுரை காதலியை தேடி மும்பைக்கு போறோம். So we are flying to Mumbai, right? இல்ல, I am going to fly, you are going to come by lorry. லாரியா? நம்மள ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாரு. மும்பை கரையோரம் ஹிந்தி பாடும் குருவி. பாஸ், ஆசீர்வாதம் பண்ணுங்க பாஸ். ஏண்டா பாஸ், முதல்ல மும்பைக்கு கூட்டு வந்திருக்கீங்களா பாஸ்? அதுக்கு தான் பாஸ். அட நீ வேற. ஏண்டா அழுவுற? பாஸ், அந்த ஓடி போன அறிவு கட்டவா போய் மும்பைக்கு வந்திருக்காளே பாஸ். கரெக்ட். எங்கேயாவது லோக்கலா ஓடி போயிருந்தா செலவாத மிச்சம் பாருங்க. பாஸ், கொஞ்சம் ஹையா திங்க் பண்ணுங்க பாஸ். எப்படி? ஒரு அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு போயிருந்தா அந்த செலவு நம்மளும் சுத்தி பார்த்துக்கலாம்ல. உனக்கு மும்பையே அதிகம், இதுல அமெரிக்கா ஆப்பிரிக்கா வரியா? இந்த பார், மூடிட்டு நான் சொல்ற வேலையை பண்ணு. அவன் இருக்கிற ஏரியா தெரிஞ்சு போச்சு, வீடும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவனை போய் நம்ம பார்க்கறோம், அவ்வளவுதான். வா. டோரை நாக் பண்ணு. ஓகே. சாரி பாஸ், டோர் நினைச்சு நாக் பண்ண. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. நான் தான் கூப்பிடுறடா. அப்புறம் நான் அவசரம். அத வந்துட்டாரு அவரே. कौन है? मेरा नाम माधवन. मैं आपके साथ थोड़ा बात करना चाहता हूँ. பாஸ், உங்களுக்கு இவ்வளவு சூப்பரா ஹிந்தி தெரியும் சொல்லவே இல்லையா பாஸ்? நீங்க தமிழா? ஆமா. இங்க காமத்ன்றது நான் தான். சொல்லுங்க. நீங்க? கிரேட் டிடெக்டிவ் ஆபீசர் மடிப்பாக்கம் மாதவன், சென்னை. இங்கேயும் வந்துட்டீங்களா? எங்க வீட்டுல தான் அனுப்பிச்சாங்களா? சொல்லுங்க. இது ராணி. எந்த ஊருக்கு? சாரி. உள்ள வாங்க. ராணி. யாரா இருக்கும்? பாஸ்,
போட்டோல பார்த்தோமே அதே பொண்ணு பாஸ். யார் இவங்க? டிடெக்டிவ்ஸ் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அம்மா அனுப்புறாங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன கேள்வி கேட்டீங்க? காத்து புகாத ஏரியால கூட உள்ள பூந்து எல்லாரையும் துவம்சம் பண்ற துப்பறியும் சிங்கம் எங்க சார். இருடா. எனிவே தேங்க்ஸ். ஓகே சார். இவ்வளவு சாமர்த்தியமா பதுங்கி இவ்வளவு தூரம் ஓடி வந்தீங்களே. ஆனா Facebookல என் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுடைய லேட்டஸ்ட் போட்டோவை அப்டேட் பண்ணி மாட்டிட்டீங்களே. அச்சச்சோ. எதுக்கு இப்படி ஓடிலாம் வந்து கலாட்டா பண்ணீங்க? வீட்ல சொல்லிருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. வக்கீலையே எங்கள் வீட்டில் தகராறு பண்ணாங்க. நான் மதுரையில் வேலை பார்க்கும்போது இவளை லவ் பண்ணேன். சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் லவ் கண்டினியூ ஆச்சு. எக்ஸாம் சாக்கா வச்சு சென்னைக்கு வந்து காமத்தை சந்திச்சேன். காமத்துக்கும் வீட்டில் ப்ரெஷர் அதிகம்னு சொன்னான். உடனே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணோம். காஃபி ஷாப் விட்டு வெளியே வந்தோடனே எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களை தேடுறதை பார்த்தோம். பக்கத்தில் ஒரு கார் இருந்தது. சட்டுன்னு 2 பேர் ஏறி கார் சாவி இல்லை. இவ ஹேர் பின் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோம். கார் கண்டிஷன் மோசமாக இருந்ததுனால காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போய் பெங்களூர் போனோம். அங்கிருந்து ட்ரெயின் பிடிச்சி இங்கே மும்பை வந்துட்டோம். இது இவனுக்கு தெரிஞ்சவங்க வீடு, அதனால தான் தங்கி இருக்கோம். கூடி சீக்கிரமே நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். தாராளமா பண்ணிக்கங்க. யாரு வேண்டான்னு சொன்னா? ஆனா அதை பெத்தவங்க ஆசையோட பண்ணிக்கணும். இவருக்கு தான் வீட்டுல பிரச்சனை, சொல்லாம வந்துட்டாரு. உனக்கு என்னமா பிரச்சனை? உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவங்க எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க தெரியுமா? சாரி சார், அவங்க கிட்ட சொன்னா அவங்களும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டேன் சார். நல்லா பயந்தப்போ. நீங்க 2 பேரும் உடனே உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு எங்க கூட சென்னை கிளம்புற வழி பாருங்க. சார் உங்க 2 பேர் வீட்லயும் பேசி சம்மதம் வாங்கி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும், சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. நான் வெளில வெயிட் பண்றேன். வாடா. சீக்கிரமா ரெடி இல்ல ரெடி ஆயிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். பாஸ், உங்களுக்கு ஃபியூச்சர்ல கவலையே இல்ல பாஸ். ஏன்டா ஏதோ வச்சு சொல்ற? அது வந்து பாஸ், டிடெக்டிவ் ஆபீஸ் சரியா போலனா கூட மேரேஜ் மேட்சிங் சென்டர் வச்சு நீங்க பொழைச்சிக்கலாம் பாஸ். இல்ல பாஸ், லவ்வர்ஸ் அப்படியே ஃபேமிலியா கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு மேரேஜ் மேட்ச் பண்ணி செட் பண்ணி வைக்கிறதுல பர்ஃபெக்ட்டா பண்றீங்கன்னு சொல்ல வந்தேன் பாஸ். உன்னுடைய புரோக்கர் புத்தி உன்னோட போகாது. வா. என்னதான சொன்ன? பாஸ், அதோ பாருங்க அந்த பையன் சொன்ன டீ கடை. ஆமாண்டா, எனக்கும் தெரியும்டா. ஆனா நிறுத்தி வச்சு இந்த காரை காணுமே. 10 ரூபாய்க்கு டோக்கனை போட்டு பக்கவா சைட் லாக் போட்டு 50 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் படம் பார்த்துட்டு வெளில வந்து பார்த்தா நம்ம வண்டியை எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிடறான். கேட்டா டிக்கெட்டுக்கு மட்டும் தான் நாங்க பொறுப்பு, வண்டிக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்றான். அப்படி இருக்கும்போது பல நாளா ஒரு இடத்துல நின்ன காரு இத்தனை நேரத்துக்கு எத்தனை பார்ட்ஸா பிரிஞ்சு எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் தொங்குதோ, எத்தனை பசங்க அதை டயரை உருட்டி ரோட்ல விளையாடுறானுங்களோ யாருக்கு தெரியும்? அநேகமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தொழிலதிபரோட கேஸ் தொங்கிடும்னு நினைக்கிறேன். விட்டுருங்களேன். டேய், நம்ம எடுத்த கேஸ்டா, விட்டுற முடியுமா? அதனால தான் சொன்னேன். சாரி, 2 கேஸும் தனித்தனியா வந்தது. இந்த காதல் ஜோடி கேஸ்ல கார் கேஸ் வந்து லிங்க் ஆச்சு. வேற ஒரு லிங்க்கும் கிடைக்கலாம் இல்லையா? வா, அந்த டீ கடையில் விசாரிப்போம். உட்காரா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சீ, உட்காரு. அண்ணா, சொல்லுங்க. டீ கொடுங்க. குடிக்கிற மாதிரி கொடுங்க. பின்ன எப்படி போடுவாங்க? இல்ல சில கடையில உப்பு போட்டு சுடு தண்ணி கொப்பளிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. நீங்களா குடிக்கிற மாதிரி கொடுங்க. சும்மா இருடா, ஓவரா பேசாத. அப்புறம் டீ கூட கிடைக்காது. குடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. இந்தாங்க தம்பி. என்ன? ஒரு நிமிஷம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க கடை வாசல்ல ஏதாவது கார் நின்றுச்சு? ஒரு காரா? ஒரு நாளைக்கு 100 கார் போகுது வருது. அதுல ஒரு 10-15 பேர் நம்ம கடையில வந்து டீ சாப்பிட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இல்லைங்க, ஒரு ப்ளூ கலர் காரு, பழைய காரு, ரொம்ப நாளா அங்கேயே நின்றுட்டு இருந்ததா? ப்ளூ கலர் காரா? பழைய காரு, ஸ்லைடிங் டோர். ஆமா. ஆமா சார், 2-3 நாளா ஒரு கார் நின்று இருந்துச்சு சார். அப்படியா? ஆமா சார், இந்த தெருவில் இருக்கிற சின்ன பசங்க தான் அந்த கார்ல ஏறி அமர்க்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க சார். நான் தான் யாரதோ நிக்குதுன்னு சொல்லிட்டு அவனுங்களை விரட்டி விட்டுட்டேன் சார். அப்ப அந்த கார் எங்க போச்சுன்னு தெரியுமா? தெரியலையே சார். ஒருவேளை டிராபிக் போலீஸ்காரங்க வந்து டோ பண்ணிருப்பாங்களோ? அதெல்லாம் நான் கவனிக்கலையே சார். ஒரு நாள் காலையில வந்து கடையை திறந்து பார்த்தா அந்த இடத்துல காரை காணோம் சார். இந்த ஏரியால காயிலாங்கடை கடைசின்னு ஒருத்தர் இருக்கான் சார். காயிலாங்கடைக்காரனா? இல்ல சார்,
அவன் தெரு தெருவா சுத்தி பழைய இரும்பு பிளாஸ்டிக் எல்லாம் பொறுக்கி அதெல்லாம் கொண்டு போய் இரும்பு கடையில போடுவான் சார். அதனாலதான் அவனை காயிலாங்கடை கணேசன் சொல்லுவோம் நாங்கெல்லாம். அவன் தான் அந்த காரை சுத்தி சுத்தி வந்தான் சார். அவனை பிடிச்சிங்கன்னா அந்த காரை பத்தி ஏதாவது தெரியும் சார். இப்போ அவன் எங்க இருப்பான்? அவனுக்கு ஏது சார் வீடு பிளாட்ஃபாரம் கேஸ் சார். எங்கேயாவது ரோட்டு ஓரத்துல இரும்பு பொறுக்கின்னு இருப்பான் சார். போய் பாருங்க சார். சரி, ரொம்ப தேங்க்ஸ். போலாம். ஹலோ சார், காசு. பாஸ் காசு என்ன டீ கடை நாயர் பேண்ட்லாம் போட்டிருக்காரு. இந்தாங்க. டேய், வந்ததுக்கு லிங்க் கிடைச்சு பாத்தியா? நீங்க ரொம்ப இறங்குறீங்க பாஸ். டீ கடைக்காரன் கூட நம்மளுக்கு லிங்க் தேவையா பாஸ்? கேஸ்ல ஒரு லிங்க் கிடைச்சதுல அத சொல்றேன்டா. ஆ? வா, அந்த காயிலாங்கடை கணேசனை தேடுவோம். சூப்பர் பாஸ். சோபா பாஸ், இதுக்கு மேல இந்த ஏரியால கடை இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம என்னால முடியல பாஸ், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு முடியலையே கேஸ். நான் என்னால முடியலன்னு சொன்னேன். முடியலன்னா இங்கேயே இரு, நான் போறேன். ஓகே பாஸ். பாஸ் என்ன? ஏன் பாஸ் கோச்சிக்கிறீங்க? சரி விடுங்க, நான் உங்க கூடயே வரேன். இந்த காயிலாங்கடை கணேசன் எங்க இருப்பான்னு தெரியலையே. இங்க கேட்டு பாரு. இது இந்த அயன் கடை பாஸ். ஆமா. இப்போ எப்படி கேக்குறேன் பாருங்க. ஹலோ, காயிலாங்கடை கணேசன் எங்க இருக்காரு? ஏய் போயிடு, இஸ்திரி பெட்டி சூடா இருக்கு, மூஞ்சி வச்சு அதோட தேய்ச்சுங்க. நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்களே. ஐயோ. ஏன் பாஸ் நீங்க இருக்கீங்க, கொஞ்சம் கூட பயமெல்லாம் பேசுறாம. நானே பொட்டி எடுத்து பொசிக்கிறேன். சாரி பாஸ். பாஸ் அங்க பாருங்க பாஸ், ஒருத்தன் பொறுக்கின்னு இருக்கிறான். என்ன பாஸ் அவன் பேப்பர்ல ஃபுட்பால் விளையாடுறான். அவன் ஒர்க்கிங் ஸ்டைல பார்த்தா அநேகமா வந்தான் காயிலாங்கடை கணேசனா இருப்பான். வாங்க போலாம். அவங்ககிட்ட என்னடா வாங்குறது? பாஸ் ஏன் பாஸ் படுத்துறீங்க? அவன் தான் காயிலாங்கடை கணேசன், வாங்க அவங்கிட்ட போலாம் அப்படின்னு சொன்னேன். முதல்லயே சொல்ல வேண்டியதானே. இவர் அடிக்கிறதுக்கு நானே லீடு கொடுத்துறேனே. ஏய், நில்றா காயிலாங்கடை கணேசா. என்னது காயிலாங்கடை கணேசனா? ஆ. என் பேரு பேப்பர் பெருமாள். என்னடா அவன் அடமொழி பேரை வச்சுட்டு அலையறீங்க? அப்ப அந்த காயிலாங்கடை கணேசன் யாரா? காயிலாங்கடை கணேசன் 2 தெரு தள்ளி இருக்கான். பாஸ் அவன் ரொம்ப பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு பாஸ். 2 தெருவே தள்ளி இருக்கானா பாருங்க. சின்ன கேப் கிடைச்சா ஏதாவது போட்டுருவியா? 2 தெருன்றது பெரிய கேப் தான் பாஸ். தம்பி வா, வந்து அவனை காட்டு. ஐயா, அது அமையேரியா. அங்க போனா அடிப்பா. அதுக்கு என்ன ஏன்டா அடிக்கிற? ஏன்டா ஏரியாலாம் வர பிரிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா சார், சாய்நகர்ல 1ல இருந்து 7 முடிய அவன் ஏரியா. சரி. 8ல இருந்து 13 வர ஏன் ஏரியா. ஓ. ஆபானூர்ல 8ல இருந்து 13 வர அவன் ஏரியா. 1ல இருந்து 7 வரைக்கும் ஏன் ஏரியா. எது? அப்புறம் ரியல் எஸ்டேட் காரங்களோட பக்காவா நீங்க தெருவு பிரிச்சு வச்சிருக்கீங்க. அதானே. கணேசனை எங்க பாக்குறது? சார் 6 மணிக்கு தொழில ஸ்டார்ட் பண்ணுவோம். 9 மணிக்கு காயிலாங்கடை திறக்கும். ஓகே. பொறுக்குனதெல்லாம் போட்டுட்டு காசை வாங்குவோம். வெரி குட். 10 மணிக்கு டாஸ்மாக் திறக்கும். ஃபுல்லா சரக்கு ஏத்திக்கின்னு அவன் முடிப்பான். ஏய், என்னடா ஏதோ பில் கேட்ஸ் ரேஞ்சில ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் எங்க இருப்பான்? சார் அதான் சொன்னல சார், 2 தெரு தள்ளி அவங்க உளுந்து கிடப்பான்னு. வழி விடுங்க சார், என் வேலையை கெடுக்காதீங்க. வந்துட்டானுங்க. என்ன பாஸ் வேலையை கெடுக்காதீங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறான். ஆமாண்டா, அவனையாவது வேலை செய்ய விட, உன்ன மாதிரி சோம்பேறி ஆக்கிடாத. நீங்க தானே பாஸ் என் குரு. தள்ளுங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு போறாராப்பா இவரு. என்னடா 2 தெரு தள்ளி வந்துட்டோம், நீ யாரையுமே காணமேடா. ஃபுல் ரோடு வந்துட்டோம்டா. பாஸ் அங்க பாருங்க பாஸ், மட்டையா இருக்கிறான் ஒருத்தன். இவன் மல்லாந்து படுத்துருக்கிறத பார்த்தா இவன் தான் அநேகமா காயிலாங்கடை கணேசனா ஆமால. இருப்பான். வா 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 வா. டேய் காயிலாங்கடை கணேசா ஏண்டறா? இருடா, நம்ம காரியம் அவனை சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணு. இப்ப பாருங்க. காயிலாங்கடை கணேசா, காயிலாங்கடை கணேசா, இந்த சாஃப்ட் ஹேண்ட்லிங் ஓகேவா பாஸ்? யாரா அவன் நரோட்ட தூங்கிட்டு இருக்கிற கணேசனுக்கு முத்தெல்லாம் வந்து கொடுக்கறது? நான் தான் கொலம்பஸ். இதுல பெருமை வேறயா? நான் அடிச்ச டூப்ளிகேட் சரக்கை விட உன் கப்பு அதிகமா இருக்கு. இது தேவையா உனக்கு? சார், நான் மடிப்பாக்க மாதவன். வச்சுக்கோங்க, நான் என்ன ஆதார் அடையாள அட்டை வழங்குற ஆபீசரா? என்கிட்ட எல்லாம் வந்து பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பெட்டர்னு தோணி இருக்குமே உங்களுக்கு? இருடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விஷயமா? சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது என்ன, பழைய இரும்பு ஏதாவது வேணுமா? சே, இல்ல தகரமா ஏதாவது வேணுமா? வேற காங்கிரீட் இரும்பு, சென்ட்ரிங் இரும்பு அப்படி ஏதாவது வேணுமா? சார் எது வேணாலும் கேளுங்க, ஆனா ரயில்வே இரும்பு மட்டும் கேட்காதீங்க, போலீஸ் பிடிச்சிரும். இப்படிதான் ராயப்பேட்டையில ஒரு தடவை பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். நிறுத்துறா. ஏன்டா விஷயம் என்னன்னு தெரியாம சலசலசலம் ஊத்திக்கிட்டு இருக்க? நாங்க பழைய கார் விஷயமா வந்திருக்கோம். ஓ, இந்த பழைய காரோட இன்ஜின், பாடி, ரிம் அப்படி ஏதாவது வேணுமா? இல்லைங்க, எங்களுக்கு பழைய காரே வேணும். பழைய காரா? சார் நான் என்ன கார் புரோக்கரா? அதுலப்பா, நாங்க பழைய கார்லாம் வாங்கி விக்கிறவங்க.
நீங்க இந்த ஏரியா ஃபுல்லா சுத்துறவங்க, அதான் யார் வீட்டுல பழைய கார் இருந்து அது சேல்ஸுக்கு வந்தா உங்களுக்கு தெரியல, அதான் உங்களை தேடி வந்தோம். அந்த மாதிரி ஏதாவது கார் இருந்தா சொல்லுங்களேன், உங்களுக்கு தேவையான கமிஷன் நாங்க கொடுத்துறோம். ஓ, நீங்க அந்த டீலிங்ல பேச வர்றீங்களா? சார், நீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ஒரு பழைய காரு சூப்பரா இருந்தது. நான் தான் சேட்டுக்கிட்ட கை மாத்தி விட்டேன். நீங்க அன்னைக்கே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சீப் ரேட்ல முடிச்சு கொடுத்துருப்போம். அப்படியா? சரி, நீங்க சேட்டுக்கு கை மாத்தி விட்டீங்க. அந்த காருடைய ஓனர் யாரு? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கதை. தேவைன்னு கேக்குறோம். அந்த கார் யாருது? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நான் சொல்றேன், அந்த டீ கடை முன்னாடி நின்று இருந்த காரை தள்ளிக்கிட்டே கொண்டு போயிட்டு சேட்டு கொடுத்தது நீ தானே? ஹலோ, அதெல்லாம் இல்ல. இல்லையா? ஏண்டா, அந்த காரை கண்டுபிடிக்க தான் நாங்க வந்திருக்கோம். யார் தெரியுமா? துப்பறியும் நிபுணர். கொன்னுருவோம் அப்படியே. உண்மையை சொல்றான், சொல்லு. இல்ல சார். சொல்றா பாஸ். இவன் இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான். சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்க. இப்ப பாருங்க பாஸ், தம்பி ராஜா கொஞ்சம் சொல்றான் சார். சொல்லுங்க சார், உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு சொல்லு. அவர்கிட்ட சொல்றேன் சார். தெருவோரமா அனாதையா நின்னுகிட்டு இருந்த காரை ஆதரவு கொடுக்கலாம்னு தள்ளிக்கிட்டே போய் சேட்டுக்கிட்ட வித்த சார். இது தப்பா சார்? ஏண்டா, எவன் காரையும் எடுத்து போய் எவங்கிட்டே விக்கிறது தப்பு இல்லையா? எங்கடா இருக்கான் சேட்டு? சேட்டெல்லாம் சவுகார்பேட்டை ஏரியால தானே சார் இருப்பாங்க. காரை வாங்கின சேட்டு எங்க இருக்கா சொல்லு. அவரு வல்சரவாக்க ஏரியால சார். சரி, அந்த கார் டிக்கில ஒரு பேக் இருந்துச்சு, அது எங்க? டிக்கிக்குள்ள பேக்கா? சார், அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே சார். ஏன் சார், பேக்குக்குள்ள பழைய இரும்பு ஏதாவது இருந்ததா? ஜோக்கு ஜோக்கு. ஏய், உண்மையே சொல்லு. சார், நான் டிக்கிய பார்க்கவே இல்லை சார். சார், பேக் எனக்கு தெரியவே தெரியாது சார். அப்படியே தள்ளிக்கிட்டு போய் சேட்டுக்கிட்ட வித்தேன். வேற ஒண்ணுமே தெரியாது சார் எனக்கு. அப்படியா? வா, அந்த சேட்டு வீட காட்டு. சரி சார். சார், காட்டுறேன். எனக்கு ஒரு கோட்டை வாங்கி தருவீங்களா? முதல்ல நீ காட்டு, அப்புறம் நான் ஃபுல்லா காட்டுறேன். வா. எங்கடா?